வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 11 நம்பர் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்குன்னு நம்ம பாட்டன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலேயே, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழ் சமூகம் ஒரு கற்றறிந்த சமூகமாக இருந்திருக்கிறது. எண்ணும் எழுத்தும் கல்வியின் இரு கண்கள் அப்படின்னு அந்த காலத்திலே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த காலத்தில் அது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த வீடியோவுடைய தலைப்பு நம்பர் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் நம்பர் சிஸ்டம்னா என்ன, டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன மாதிரி நம்பர் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க, அது எதற்காக அந்த சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்பர் சிஸ்டத்தில் ஜெனரலாக இந்த உலகம் முழுக்க பயன்படுத்துகிற நம்பர் சிஸ்டம் டெசிமல் நம்பர் சிஸ்டம். அதாவது அதை தமிழில் 10 அடிமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன 10 அடிமானம்னா, 10 நம்பர் இருக்கும். டெசிமல் நம்பர் சிஸ்டத்தில் 10 யூனிக் நம்பர்ஸ் இருக்கும், 0லேருந்து 9 வரைக்கும். அந்த 10 நம்பருங்கிறதுனால அந்த நம்பர் சிஸ்டத்துடைய பேஸ் 10. அதனால் அதை 10 அடிமானம் அல்லது டெசிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெசினா 10ன்னு அர்த்தம். 10 அடிமானத்தில் அதனுடைய வெயிட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வெயிட் உண்டு. அதாவது 1வது டிஜிட்டுக்கு அதை யூனிட்னு சொல்லுவாங்க அல்லது ஒன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது டிஜிட்டுக்கு 10, 3வது டிஜிட்டுக்கு 100, 4வது டிஜிட்டுக்கு 1000, 10 மடங்காக மாறிக்கிட்டே போகும். இப்போ இதில் இதனுடைய வெயிட்டை வச்சு இதனுடைய வேல்யூவை பார்க்கலாம். 4வது டிஜிட் 1000. ஸோ 1 × 1000 1000. 3வது டிஜிட்டுடைய வேல்யூ வெயிட் 100. அப்போ 9 × 100 900. 2வது டிஜிட்டுடைய வேல்யூ 10. 10 × 8 80. முதல் டிஜிட்டுடைய வேல்யூ 1. 1 × 5 5. ஸோ 1000 + 900 + 80 + 5 1985 இதனுடைய வேல்யூ வரும். இது டெசிமலில். இப்போ லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் அப்படின்னா குறைய வெயிட் உள்ள பிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1வது டிஜிட்டு. 4வது டிஜிட் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ லீஸ்ட்னால் எல்எஸ்பின்னு சொல்லுவாங்க, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. வேறு என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் நார்மலாக கணிதத்தில் இருக்குதுன்னு பார்க்கலாம். டெசிமல், அப்புறம் பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல். பைனரினா 2 நம்பர் தான் இருக்கும். அதை 2 அடிமானம்னு சொல்லுவாங்க. 0 and 1 அப்படின்னு 2 நம்பர் தான். இதனுடைய பேஸ் மொத்தம் 2 நம்பர் இருக்கிறனால 2 தான் இதனுடைய பேஸ். ஆக்டல் 8 நம்பர்ஸ் இருக்கும். ஆக்டோபர்ஸ்ன்னு சொல்லுவோம்னா அதனால் 8 நம்பர்ஸ் இருக்கும். 0 to 7 பேஸ் 8. ஹெக்ஸா டெசிமல் 16 நம்பர்ஸ் இருக்கும். 0 to F. அதாவது 9க்கு அப்புறம் நம்ம டெசிமலில் 10ன்னு வந்துடும். அதாவது 10 10ன்னு வந்துடும். இதில் 16 நம்பர் வரைக்கும் யூனிக் நம்பராக இருக்கணுங்கிறப்ப 9க்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா A, அப்புறம் B, C, D, E, F 15 வரைக்கும் 15க்கு அப்புறம் திருப்பி 0 வந்துடும். ஸோ பேஸ் 16. ஸோ இப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில் நம்ம டிஜிட்டல் உலகம் பயன்படுத்துகிற நம்பர் சிஸ்டம் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம், அடுத்தால ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இந்த 2 விதமான நம்பர் சிஸ்டம் தான் டிஜிட்டல் உலகம், கம்ப்யூட்டர் உலகம் பயன்படுத்துகிறது. அது ஏன், அது எதற்காகங்கிறத நம்ம பார்க்கலாம். பைனரி நம்பரை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பைனரி நம்பரில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்ன ஃப்ளிப் ஃப்ளாப்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஒரு பேசிக் மெமரி யூனிட். இதுதான் ஒரு டிஜிட்டல் உலகத்தில் ஒரு தகவலை, ஒரு வோல்டேஜ் 0வா 1ஆ அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது ஒரு மெமரி யூனிட்டுடைய ஒரு செல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மெமரி யூனிட்டை தான் நம்ம டிஜிட்டல் உலகம் மெமரிக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போது அதில் இந்த பைனரி நம்பரில் நம்ம எப்படின்னு சொன்னோம், பைனரி நம்பர் 0 1ன்னு சொன்னோம். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் என்ன மாதிரி தகவல் சேமிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதில் 0ன்னு சேமிக்கலாம், இல்லைன்னா 5ன்னு சேமிக்கலாம். ஸோ அது எப்படி சொல்லுவோம், லோ அல்லது ஹைன்னு சொல்லுவோம், 0 அல்லது 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 0 1ங்கிறது மேலே பைனரி நம்பர்ஸை பாருங்கள், அதுவும் 0 1. ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்புடைய சேமிக்கக்கூடிய
டைப்பும் 0 1. அதனால் பைனரி நம்பர் சிஸ்டத்தை கம்ப்யூட்டர் உலகம் பயன்படுத்தி கொள்கிறது. எல்லா அடிப்படையும் அந்த பைனரி நம்பர் பேஸில் தான் அமைந்திருக்கிறது. ஸோ நம்ம 0 1 0 1ன்னு நம்ம பேசணும்னா நம்மளால் அதை ஃபுல்லாக மெமரி வச்சுக்க முடியாது, நிறைய குழப்பமாக இருக்கும். அப்போ அதை கொஞ்சம் குரூப் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸில் 4 பிட் பைனரி இருக்குன்னா அந்த 4 பிட் பைனரியை அப்படியே 16 நம்பராக மாற்றிக்கலாம். ஒரு பைனரி நம்பரை குரூப் பண்ணி 4 8ஆக பயன்படுத்துகிறப்ப ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பைனரி பிட் வந்து நம்ம பார்த்தோம், அது வந்து 0 அல்லது 1, இந்த 2 ஸ்டேட்டில் இது ஒன்றில் இருக்கும். 4 பிட் பைனரி 4 பிட்டு சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு வேர்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டை வந்து நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைனரி வேர்டு நிப்பிள் வந்து எப்படி இருக்குன்னா 4 பைனரி பிட் சேர்ந்து இருக்கும். சரி, அதே மாதிரி 2 4 பைனரி பிட் சேர்ந்து இருக்கிறது 8 பிட் வேர்டு. அப்போ அந்த 8 பிட் வேர்டை வந்து எப்படி இருக்கும், பைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பைட்டு தான் மெமரியுடைய அடிப்படை அழகாக பயன்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய மெமரி கார்டு, கம்ப்யூட்டர் மெமரி, நம்மள்கிட்ட இருக்கிற ஃப்ளாஷ், பென்ட்ரைவ் எல்லாமே இதே மாதிரி எத்தனை பைட் அதில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இத்தனை கேபி, இத்தனை எம்பி, எத்தனை ஜிபி, இப்போ இத்தனை டிபிக்கு கூட டெராபைட்ஸுக்கு கூட இந்த மெமரி கார்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பைட்டை வச்சு தான் இதான் பைட்டுங்கிற அடிப்படை அழகு 8 பிட் வேர்டு. இதனுடைய டெசிமல் ஈக்குவலண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2 to the power of 8ன்னு போட்டு பார்த்திங்கன்னா 256. அப்போ 0 பேஸாக பார்க்குறப்ப 0 to 255 தான் இதனுடைய ஒரு வேல்யூ. சரி, இப்போ இந்த நம்பர் சிஸ்டத்தில், இந்த பைனரி நம்பர் சிஸ்டத்துலேயும் நம்ம என்ன பார்க்கலான்னா அதனுடைய டிஜிட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம டெசிமலில் பார்த்த மாதிரியே தான் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிறப்ப ரைட்டில் வந்து எல்எஸ்பி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிட்டாக ஒவ்வொரு டிஜிட்டாக இன்க்ரீஸ் ஆகி எம்எஸ்பியில் வந்து முடிகிறது. இப்போ இதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த லெஃப்டில் ஒரு 4 பிட் பைனரியுடைய டேபிள் போட்டிருக்கோம். அதனுடைய டெசிமல் வேல்யூவும் அதுக்குள்ளே 4 பிட் பைனரியும் எப்படி இருக்கும்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அதனுடைய அந்த 4 பிட் பைனரியில் 1011 அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வெயிட், அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி தான். ஆனால் டெசிமல் என்ன பார்த்தோம், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி அப்படி பார்த்தோம். இதில் வந்து 1 2 4 8 16 32 64 128 256 8 பிட்டுக்கு வந்து 256. ஸோ இந்த மாதிரி 2 அடிமானம் அப்படிங்கிறனால பைனரிங்கிறனால 2 மடங்குகளாக ஏறிட்டே போகும். ஸோ இதில் வந்து எல்எஸ்பி பாருங்கள், எல்எஸ்பியோடைய வெயிட் வந்து 1, அடுத்த பிட்டு வந்து 2 2, அடுத்த பிட்டு வந்து 4, அடுத்த பிட்டு வந்து 8. ஸோ 4 பிட்டில் வந்து எம்எஸ்பி வந்து வெயிட் வந்து 8. ஸோ இப்போ எம்எஸ்பியோடைய வச்சு வெயிட்டை பார்க்குறப்ப 1011 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 × 8 = 8, அப்புறம் 0 × 4 = 0, அப்புறம் 1 × 2 = 2, 1 × 1 = 1. ஸோ டோட்டல் = 11. ஸோ அதான் அதனுடைய வேல்யூ 11. இந்த டேபிளில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தான் ஒரு பைனரி நம்பர்ஸோடைய வேல்யூ பார்த்துக்கணும். இப்போ இந்த பைனரி நம்பர்ஸை நம்ம கம்ப்யூட்டர் பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ரியல் வேர்ல்டு என்னதை பயன்படுத்துகிறாங்க, டெசிமல் நம்பர்ஸை பயன்படுத்துகிறாங்க. அது தவிர டெசிமல் நம்பர்ஸ் இல்லாமல் ரியல் வேர்ல்டு என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து அந்த டெசிமல் நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் அதை எழுத்தாகவும் எழுதுகிறோம். ஒரு உதாரணத்துக்கு 1985ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து 1985 அப்படின்னு நம்ம எழுத்துலையும் எழுதுகிறோம். இந்த பேங்க் செல்லான், இந்த செக் புக்கிலலாம் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம செக் வேல்யூ எவ்வளவோ 10,000ன்னு போட்டுட்டு 10,000 ஒன்லின்னு எழுதுவோம், எழுத்தாலும் எழுதுவோம். ஸோ இந்த ரியல் வேர்ல்டில் நம்ம நம்பர்ஸை வந்து நம்பராகவும் குறிப்பிடலாம், எழுத்தாகவும் எழுதலாம். பழைய காலங்களில் எல்லா புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் எண்களை எழுத்துக்களாகத்தான் எழுதியிருந்தார்கள். ஆனால் லெட்டரை, எழுத்தை வந்து எண்களாக எழுதுவது இல்லை. இதுதான் ரியல் வேர்ல்டு இருந்த நிலைமை. ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து லெட்டர்ஸ் அண்ட் எவ்வரி டேட்டா எதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நம்பர் மூலமாகத்தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏன் நம்பர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா இந்த நம்பர் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அதை வந்து இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் மாதிரி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ அதற்கு எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு
அந்த காலத்தில் டெலிகிராஃப் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த கட்டுனா 1, கடனா 0, இந்த மாதிரி பைனரி மோடில் வச்சுக்கிட்டு அதை ரிசீவ் பண்ணுறப்ப அதை கன்வெர்ட் பண்ணி அங்கே உள்ள இன்டர்பிரிட்டர் வந்து அதை எழுதுவார். தந்தியுடைய மேட்டர் என்னன்னு எழுதி அதை அங்கே உள்ள டைப்ரைட்டரில் பிரிண்ட் பண்ணி அந்த யாருக்கு போய் சேரணுமோ அந்த தந்தி போய் சேரும். இதுதான் அந்த காலத்து கம்யூனிகேஷன் மெத்தட். ஆனால் அந்த டிஜிட்டல் யுகத்தில் இந்த மாதிரி யாருமே இல்லாமல் தானாக ஒரு டேட்டா, ஒரு தகவல், ஒரு லெட்டர் அல்லது ஒரு படம் அல்லது ஒரு நம்பர் வேல்யூ, இது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, டெலி டைப்ரைட்டர் வந்துச்சு. முதல்ல தந்தி இருந்துச்சு, அப்புறம் டெலிகிராஃப், டெலி டைப்ரைட்டர்லாம் வரும்போது அதில் டைப் பண்ணுறதுக்கு இந்த நம்பர்ஸ் எழுத்துக்களை எல்லாத்தையும் ஒரு நம்பர் ஃபார்மேட்டுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கிடுவோம். அதை வச்சு நம்பர் கோடிங் பண்ணிட்டோம்னா அந்த கோடை அனுப்பிச்சோம்னா அங்கே அந்த எழுத்தை அவங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு கோட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், அதாவது அஸ்கின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்கி கோடு, இந்த அஸ்கி கோடில் வந்து என்னென்னா ஒரு டைப்ரைட்டர் அல்லது ஒரு டெலி டைப்ரைட்டரில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையுமே 0லேருந்து 127 நம்பருக்குள்ளே அதை வந்து என்ன பண்ணாங்க, அடக்குனாங்க. அதில் என்ன பண்ணாங்க, கேபிட்டல் ஏ, உதாரணத்துக்கு இந்த டேபிளில் பாருங்கள், கேபிட்டல் ஏங்கிறது வந்து டெசிமலில் 65ஆம் நம்பர், ஹெக்ஸில் வந்து 41, அதே மாதிரி ஸ்மால் ஏ வந்து 97ஆம் நம்பர், அதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸு, என்டர் வந்து கேரேஜ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஏன்னா டைப்ரைட்டர், டெலி டைப்ரைட்டர் எல்லாத்துலேயும் கேரேஜ் வந்து திருப்பி லெஃப்ட்டுக்கு வரணும், அதுக்கு என்டர் பண்ண உடனே வரும். அதுக்கு வந்து என்னென்னா 13, அது பார்த்திங்கன்னா கேரேஜ் ரிட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு டெசிமல் கோடுக்கு அதை வச்சுக்கிட்டாங்க. அந்த டெசிமல் கோடுடைய ஹெக்ஸா டெசிமல் கோடை தான் என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த கோடை அங்கே அனுப்புவாங்க. அந்த எண்டில் அந்த கோடை வந்து மீண்டும் ஒரு லெட்டராக மாற்றி அதை டைப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த டெலி டைப்ரைட்டருக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த அஸ்கி கோடு மெத்தட். இதே மெத்தட் தான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்லேயும் நிறைய பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி வந்து ஜாவா லாங்குவேஜ் வந்து எதை பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த அஸ்கியில் வந்து 127 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் பைட் வந்து எவ்வளோன்னு சொன்னோம், 8 பிட்டுடைய டோட்டல் வேல்யூ வந்து 255, 0 to 255. அப்போ அந்த 255 வரைக்கும் கொடுக்கலாங்கிறதுனால மீதம் உள்ள 128க்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக மற்ற லாங்குவேஜில் உள்ள சிம்பிள்ஸு, கோடு, இந்த மாதிரி ஸ்பெஷல் இதெல்லாம் சேர்த்து யூனிக் கோடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த யூனிக் கோடை பயன்படுத்தி தான் ஜாவா உடைய அந்த கம்யூனிகேஷன் ஃபார்மேட்டெல்லாம் உருவாக்கினாங்க. இந்த கோடிங் மூலமாகத்தான் இந்த டிஜிட்டல் உலகம் கம்யூனிகேஷன் பண்ணுது. நாட் ஓன்லி லெட்டர்ஸ், எல்லா விதமான தகவலும், ஒரு கலர் வேல்யூ அல்லது ஒரு சவுண்டு வேல்யூ அல்லது ஏதோ ஒரு என்ன சொல்லலாம், அனலாக் சென்சார்லேருந்து கிடைக்கிற வேல்யூ, இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் நம்பர் ஃபார்மேட்டில் மாற்றி அதை ப்ராசஸ் பண்ணி தான் அவுட்புட்டாகவோ அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கோ பயன்படுத்துகிறாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த பைனரி அண்ட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த பைனரியும் ஹெக்ஸாடெசிமலையும் பற்றி நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸில் டீப்பாக போக முடியும். அதற்காகத்தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டம் இன் டிஜிட்டல் வேர்ல்டு பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டிஜிட்டல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எண் தான். ஏன்னா எண் தான் எழுத்தையுமே ஒரு எண் கோடிங்காக மாற்றி ஒரு எண்ணாக கோடிங் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாகத்தான் என்டையர் கம்யூனிகேஷன் எல்லாமே நடைபெறுகிறது. ஸோ இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் எஸ்பெஷலி எம்படிங் டெக்னாலஜி, இன்றைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது சம்மந்தமாக நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் எங்களுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.